கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாள் 12. தேவன் எவரும் கெட்டுப்போவதை விரும்பவில்லை. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் நான் கெட்டுப்போக விரும்புகிறதில்லை என்பதை விசுவாசத்தோடு பலமுறை சொல்லுவோம். நீங்கள் எத்தனை முறை தவறி விழுந்தாலும் தேவன் உங்களை தம்மிடத்தில் திரும்பி வர அழைக்கிறார். அவருடைய பொறுமையை அலட்சியம் செய்யாமல் இன்று மனம் திரும்பி அவருடைய கிருபையில் நிலைத்திருங்கள். தேவனுடைய சித்தம் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையும் இரட்சிப்பமாகும். அன்பும் நீடிய பொறுமும் இருந்த பிதாவே, நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் முழு இதயத்தோடு திரும்பி வர உதவிடும். பாவத்தை வெறுத்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4 குறைந்தபட்சம் ஒரு 5-6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இதனாலே திருடுதல் என்ற பாவத்தை குறித்து நாம் தியானித்து பார்ப்போம். திருடுகிறவன் இனி திருடாமல் என்று எழுதியிருக்கிறதே, எபேசியர் 4:28. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.